அது அனுபவ பிராப்தம் இருக்கிறது இல்ல சில பேருக்கு இல்லையா. அழகா ஒரு தட்டு வாங்கினேன், அதுல அழகா பழங்களை வச்சு பண்ணி, அழகா கப்புல வந்து சின்ன சின்ன இதெல்லாம் வச்சு கலர்ஃபுல்லா அழகா வச்சு சாமி கூட மடி பாத்திரங்கள் அதெல்லாம் மடி இல்லையா. ஸ்டீல்ல கப்புல எச்ச பாத்திரம் தட்டு பாத்திரம் எச்செல்லாம் கொண்டாந்து வச்சு வீட்டுக்குள்ள சமைக்கிறது காந்தாயிடுதான் கொண்டாந்து. நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன், நிறைய அவாய்ட் பண்ணி. ஆமா வேற இல்ல. ஆமா கீழே வந்தா தொலைஞ்சாலும் பரவாயில்ல, கீழே உடஞ்சாலும் பரவாயில்ல, அந்த பிளாஸ்டிக் எல்லாம் வருது. அதெல்லாம் கொஞ்சம் செகண்டரி தான். நான் எல்லாராலையும் வெள்ளி வாங்கினேன். இருக்கிற வெள்ளியில இருக்கிற வெள்ளிய வந்து யூஸ் பண்ணுங்க. சின்ன கப்பாவோ இதோவோ பித்தளை பாத்திரம் வந்து பித்தளை காப்பரு இந்த மாதிரி எல்லாம் பலிக்கு வச்சுக்கலாம். பலிக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கணும். பித்தளை காப்பரு இந்த பஞ்சப்பா இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும். அதெல்லாம் வச்சுக்கோங்க. சாமிக்குன்னு கொடுக்குறப்போ அது வெள்ளியில இருந்தா ரொம்ப நல்லது. முடியாத ரொம்ப பெருசு பெருசா வாங்கணும் இல்லை, சின்ன சின்னது குட்டி குட்டி சிறு சிறு தட்டுல அழகாங்க அந்த மாதிரி வைங்க. ருக்மணி ஆத்துல இந்த ருக்மணி வேலை செய்யறால துர்கா வாராகி நவராத்திரில வாராக்கி ஏதோ சின்ன வெள்ளி தட்டுல பாவம் ஏதோ வச்சுதான். அது எலி வந்து தட்டோட வச்சுன்னு போயிடுச்சு. எலி வந்து தட்டோட எடுத்துட்டு போயிடுச்சுமா மாமா அப்படின்னா சொன்னேன். பூர்வ ஜென்மத்துல எலிக்கும் உனக்கும் ஏதோ தொடர்பு போய் நீ என்ன திடீர்னு மதியா உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. அந்த மாதிரி போட்டோம். அது எலி வழியா போனது போய் எங்க போய் தேடுவேன். அதனால சின்ன சின்ன பாத்திரங்கள் சின்ன இது நான் அந்த கான்செப்ட் நான் கொண்டு வந்துட்டேன் எங்க ஆஃபீஸ்ல. அது இன்னும் எல்லாத்தையும் வெளியில எடுக்கணும். நானு இந்த நவராத்திரில எடுக்கணும்னு நினைச்சேன், முடியல. ஏதோ டிஸ்லோகேஷன் ஆகி என்னமோ கணப்பெண்ண ஆயிடுச்சு. ஒரு நாள் எல்லா பாத்திரங்களும் எடுத்து ஒரு நாள் மகாநேதி எல்லா சாமிக்கும் கொடுத்து ஏதாவது ஒரு விசேஷம் போறமே தீபாவளி அன்னைக்கு எடுக்கிறேன். தீபாவளி அன்னைக்கு எடுத்து அதெல்லாம் நான் வந்து கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ்ல வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். 45,000 rupees ஆச்சு செட்டா எல்லாமே. அதுக்கு வெள்ளி கிண்ணத்துல அதுக்குதான் நான் என்ன பண்ணேன், நவராத்திரி ஒரு விசேஷ நாள்ல போய் ஏதாவது ஒரு வெள்ளி வாங்கணும், அது அவளுக்காக சொல்லிட்டு நான் சேர்த்து அப்படி சேர்த்தேன். இப்போ ஒரு ஆஷாடத்துலயே போய் வாங்கிட்டு வந்தேன். ஆனா அது தட்டி போயே சரிப்பட்டே வரல எடுத்துட்டேன். அதுக்கு ஒரு டைனிங் டேபிள் வர பண்ணி அதுல பண்ணேன். ஆனா ஒண்ணுமே சரியா ஒர்க் அவுட் ஆகல, கையே வரல அது எடுத்து. சரி அவள் தனியா தீபாவளி அன்னைக்கு ஐப்பசி மாசம் பண்ணி. அதனால சின்ன சின்ன கப்புல வச்சுக்கோங்க, சின்ன கப்ல பால் வைங்க, வெள்ளி டம்ளர் எல்லாத்துலயுமே அதெல்லாம் அஃபோர்டபிள், எல்லாமே வாங்கலாம். யூஸ் பண்ணுங்க. ஐஸ்வர்யம் வெளியில எடுத்தாதான் வளரும். அது பதுக்கி வச்சோம்னா வளராது. சங்கு கூட உள்ள வைக்கப்படாது. சங்கு மகாலட்சுமி மகாவிஷ்ணு அது வெளியில தான் எடுக்கணும். சங்கு உள்ள மறக்கப்படாது. வெளியில வச்சோம்னா அது ஐஸ்வர்யம் காணும். அதுல இருந்து வர அந்த நாதங்கள் வந்து நிறைய உங்களுக்கு நமக்கு ஐஸ்வர்யம் ரொம்ப முக்கியம் ராஜேஷ். ஏன்னா யாருமே போதுமென்ற மனம் கிடையாது. ஏன்னா தேவைகள் அதிகமா இருக்கு இல்லையா. ஒரு வீடுன்னு கட்டணும்னு அதுக்கு ஒரு பர்னிஷ் பண்ணணும், அது வார்ட்ரோப் பண்ணணும், எவ்வளவோ தேவைகள் வாங்கப்பா. மேல 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 பையனர் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பதிகள் கோரமங்கலால கிருஷ்ணமூர்த்தி ரேவதின்னு, அவ வந்து 2 பேருமே இந்தியன் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல நல்ல வேலையில இருந்தா. ஆனா கஷ்டம். பையனை மெர்ச்சன்ட் நேவில படிக்க வச்சு என்னமோ பாவம் அதுல நாட்டினா கல்யாணம் அந்த கல்யாணம் ஒரு மாதிரி சிங்கிங்ல தான் இருந்தா. ஆனா நல்ல ஒரு 40-60ல கோரமங்கலால வீடு கட்டணும். அதுக்கு அஸ்திவாரம் போட்டு எல்லாம் பண்ணா கட்டணும். இனி நோக்கன் காரணம் எங்கேயுமே இல்லை. அப்படி கட்டாரத்துக்கு வாங்கியாச்சு. எல்லாம் முடிச்சு எல்லாம் பண்றப்போ அந்த தேவைகள் ஆசைகள்ங்கிறது பரிபூர்ணமா ஒரே இடத்துல டம்ப் பண்ணிடணும்னு என்ன பண்ணா, அந்த காலத்திலேயே இந்த டிவிடி இந்த விசிஆர் இன்னொல்லாம வந்ததே வாங்கினா அந்த மாமி சொன்னா முழுகிட்டோம். இனிமே போய் அதெல்லாம் தேவைன்னு புள்ள வளர்ந்தோன்னு கேட்பான், பொண்ணு வளர்ந்தோன்னு அது இல்லையாமா அப்ப போய் திருப்பி வாங்க வேண்டாம். வாங்குறோம் மொத்தமா வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் ரொப்பிட்டாங்க. A to Z என்னென்ன வேணும் அப்புறம் எப்படி கட்டுறோமோ அது வேற. ஆனா இன்னைக்கு சுபீட்சமா இருக்கு அந்த மாமி பூஜை. சகல ராஜராஜேஸ்வரி தான். அந்த மாமி ஆஷாட நவராத்திரி கூட வந்தா ராஜராஜேஸ்வரி அப்படி புடிச்சுட்டவ தான் அந்த மாமி. ஏழ்மையில இருந்த மாமி இன்னைக்கு கடாட்சம் எப்படி இருக்கான்னா அவங்களா இவங்கன்னு கேட்கற அளவுக்கு இருக்காங்க.
அவ்வளோ ஜோராயிட்டானா ஜோராயிட்டா. அவளுடைய அதிர்ஷ்டம் 46ல அவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டு பக்கத்துல ஒரு பிளாட் வந்தது. அந்த பிளாட் அவ பையன் மெர்ச்சன்ட் நேவில இருந்து வந்தவன் பிளாட் அபார்ட்மெண்ட் வந்தோடனே அவ மாடி இருக்கு, அவ வீட்டுக்கு மாடி அந்த மாமா கட்டிருக்க அந்த காலத்திலேயே கட்டணும் எல்லாம் கட்டிடும் பண்ணிட்டான். அந்த மாடிக்கும் இதுக்கும் லிங்க் கொடுத்து அந்த வீட்டுல இந்த வீட்டுக்கு அபார்ட்மெண்ட் பண்ணிட்டான். எவ்வளவு பண்ணிட்டு இருக்கானா அந்த டூப்ல இது வாங்கிட்டு அவ்வளவு அழகா பண்ணிருந்தான். அந்த இன்னைக்கு நல்லா இருக்கா, அவள்கிட்ட பைசா குறவே கிடையாது. 2 பேரும் ரிட்டையர் ஆயிட்டா, 2 பேருக்கும் பென்ஷன் வருது, ஜோரா இருக்கா, அவ்வளோ ஜோரா இருக்கா, அவ்வளோ ஜோரா இருக்கா. அதெல்லாம் அம்பாளுடைய கடாட்சம். அந்த மாமி பண்ண பூஜா பலன்னு எப்படிதான் மீண்டு வந்தாலும் நிஜமா நாங்க கண்ணால பார்த்தேன். அவ கஷ்டப்பட்டது பார்த்து இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கா. ஓஹோன்னா ஓஹோ, ஆகானா ஆகா, அப்படி இருக்கா. சொல்லப்படாது வயிற்றுச்சல் இல்ல, எப்படி வந்த இந்த மாதிரி உங்க குடும்பங்கள்லாம் உங்களுடைய இதெல்லாம் கோரிக்கைகள்லாம் நிறைவேறி என்னென்ன ஏதாச்சும் அம்பா இதுல வந்து வரணும், எல்லாம் வரணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அப்படித்தான் நான் வந்து மனசுல தினமும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அன்னைக்கு கூட இந்த விஜயதசமி இது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு கூட நான் ஏன் மனோஜை வர வச்சு இந்த குடும்பத்தை பண்ண வைக்கணும், சாமி நான் மட்டும் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். ஆனால் பண்ணல. அங்கேருந்து எங்க மாமி வந்தா விசா சொல்லு, பாஸ்போர்ட்டை சொல்லுன்னு அவன் ஞாபகப்படுத்துறான். எத்தனை குடும்பத்துல விசா தட்டி போறது, பாஸ்போர்ட் இதால கிட்ட வந்து நின்று போறது. ரமணன் பிள்ளை வந்து அந்த 7 வருஷத்துக்கு மேல அவாத்து போனப்ப அவன் வந்து 8வது 9வது படிச்சுட்டு இருப்பேன். இந்த குழந்தை வந்து மேல்நாட்டு போற யோகம் இருக்குன்னு வாராக எனக்கு சொன்னேன். ஆனா இன்னைக்கு எம்எஸ் பண்றதுக்கு ஸ்வீடன் போயாச்சு அந்த பையன். அது போறதுக்குள்ள அவ அங்கேருந்து குடும்பத்தோட வந்து இங்க அம்பாள்கிட்ட கேட்டு பரிகாரம் எல்லாம் பண்ணி போயிருக்கா. இந்த ஆகஸ்ட் 7க்கு 17க்கும் என்ன போக வேண்டியது பாஸ்போர்ட்ல. அது பாருங்க, அந்த 5 குழந்தைகளுடைய பாஸ்போர்ட்டும் அந்த பாகிஸ்தானுடைய ஏதோ டெரரிஸ்ட் போய் சேர்ந்து 5 பேர் பாஸ்போர்ட்டும் சேர்ந்துட்டு இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு விசாவுக்கு. பிளைட் புக் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணிட்டான். அங்க டைரக்டா எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி எல்லாரையும் பண்ணி மணிசங்கர் ஐயா இருக்காங்க, அந்த மாதிரி சேர்ந்தா தானே வரலாம், சொந்தக்கார தானே. என்ன பண்ணாலும் எங்க தேட முடியல. அது எக்ஸ்சேஞ்ச் வந்தோடனே எக்ஸ்சேஞ்ச் வாங்கணுமா, அது சண்டே வந்துட்டு இங்க வந்து போன் பண்ணி எல்லாம் கேட்டு பண்ணி அம்பாள் இதுல கிடையாது அடுத்ததுதான்ட்டான். ஆனா கிடைச்சிரும் 3 நாள், இங்கிலேருந்து 3 நாளுக்குள்ள அவள் கிடைச்சிரும். ஏதோ ஒரு தட்சிணாமூர்த்திக்கோ பைரவருக்கோ ஏதோ கொடுத்துட்டு வானா, அவ கொடுத்துட்டு வந்ததுல தகவல் வந்தது மறுநாளைக்கு. அது பாஸ்போர்ட் வந்து மிக்ஸ் ஆயிருக்குல, அதை நாங்க செப்பரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நல்ல நியூஸ் வந்தது. 2வது நாள் ராத்திரி 11 மணிக்கு அங்கேருந்து விசா டெஸ்பேச் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல எவ்வளவு டென்ஷன். அந்த பையன் வெறுத்து போயிட்டு என்ன படிக்கணும், இந்த மாமா அங்க போலன்னா அந்த அகாமடேஷன் எல்லாம் கேன்சல் ஆயிடும் மாமான்னு வாராகி சொல்லியிருக்கானா. கண்டிப்பா நீ போவ, இந்த 3 நாள் உனக்கு வந்துடும் சொன்ன மாதிரி வந்துட்டு குஷியோட சரண்யாக்கு எஸ்எம்எஸ் பண்ணா எல்லாம் பண்ணா கிளம்பினா போயாச்சு. அந்த மாதிரி என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அந்த மாதிரி விசா தான் சொல்றோம். அந்த விசாவால படிப்பு வேலை எவ்வளோ பேருக்கு. இப்போ மாமா விஸ்வநாத மாமாவுக்கு போயிட்டு வந்தார் லண்டனுக்கு. அந்த விசா ஏதோ ஒரு காரணத்தை ரிஜெக்ட் ஆயிருக்கு. போயிட்டு வந்ததானேன்ட்டு அப்ளை பண்ணாருன்னா ஏதோ ப்ராப்ளம் நின்று இருக்கு. இந்த மாதிரி அந்த கோரிக்கை கூட எங்க மாமி அங்கே ஞாபகப்படுத்தினாங்க. விசா பாஸ்போர்ட் அதெல்லாம் கூட சங்கல்பம் பண்ண அந்த